பாமக தலைமை நிர்வாக குழு கலைப்பு. பாமகவின் தலைமை நிர்வாக குழுவை கலைத்து புதிய குழுவை ராமதாஸ் அறிவித்துள்ளார். திலகபாமா, கே. பாலு, வெங்கடேஸ்வரன் தலைமையில் இருந்த தலைமை குழுவை கலைத்துவிட்டு ஜி.கே. மணி, அருள், முரளி சங்கர், கரூர் பாஸ்கர், பரந்தாமன், தீரன், பூத்தா அருள்மொழி உள்ளிட்டோர் அடங்கிய புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு யார் தலைவர் என்பதில் ராமதாஸ், அன்புமணி இடையேயான மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பாமக பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் அமர்ந்து பேசினால் மட்டுமே பாமகவில் நிலவும் பிரச்சனைக்கு தீர்வு எட்டும் என ஜி.கே. மணி கூறியுள்ளார். இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நீக்குவது, கருத்து கூறுவது தொடர்ந்தால் கட்சி நலிவு பெறும் என வேதனையுடன் கூறியுள்ளார். மேலும் பாமகவில் நிலவும் பிரச்சனைக்கு எந்த கட்சியும் காரணம் அல்ல என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். முன்னதாக திமுகவே காரணம் என அன்புமணி பேசியது கவனிக்கத்தக்கது. பரிதாபமான நிலையில் திமுக இபிஎஸ் வீடு வீடாக போய் உறுப்பினரை சேர்க்கும் அளவுக்கு திமுக பரிதாபமான நிலைக்கு போய்விட்டது என்று இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்கள் தாங்களாகவே விருப்பத்தோடு கட்சியில் சேர வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்த கூடாது என கூறிய அவர், திமுகவில் சேருங்கள் என வீடு வீடாக போய் கேட்கும் அளவுக்கு திமுக வந்துவிட்டது. இதுவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றிதான் என்று தெரிவித்துள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கில் 4வது நாளாக விசாரணை, நீதிபதி ஆய்வு. திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் இன்று 4வது நாளாக விசாரணையை நடத்தி வருகிறார். காலை 8 மணிக்கே விசாரணையை தொடங்கிவிட்ட அவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார். நிகிதாவிடம் புகாரை வாங்கியது யார்? சிஎஸ்ஆர் பதிவு செய்தது யார்? அஜித்குமார் அமர வைக்கப்பட்ட இடம் எது என்பன குறித்து அவர் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. காவல் நிலைய சிசிடிவியையும் நீதிபதி ஆய்வு செய்தார். விஜயை லெப்ட் ஹேண்டில் முதல்வர் டீல் செய்வார் சேகர்பாபு. ஆளும் திமுகவை தொடர்ந்து அட்டாக் செய்து வரும் விஜய் நேற்று பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அமைச்சர் சேகர்பாபு, விஜய் போன்றோர் அறையில் இருந்து அறைகூவல் விடுவதை எங்கள் முதலமைச்சர் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வார், இதற்கு எல்லாம் பயப்படக்கூடிய இயக்கம் அல்ல திமுக என பதிலடி கொடுத்தார். இபிஎஸ்க்கு Z+ பாதுகாப்பு. இபிஎஸ்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் துப்பாக்கி ஏந்திய 10 NSG கமாண்டோக்கள், 55 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அண்மையில் இபிஎஸ்க்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் இருமுறை கொலை மிரட்டல் விடுத்தது கவனிக்கத்தக்கது.